அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இயல்பாக வியாதியால் பீடிக்கப்பட்ட, பொருளாதாரத்தால் நொடிந்துவிட்ட, விபத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை காண்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம், அவர்கள் மீது உண்டான ஒரு பரிவு ஏற்படும். அவர் நலமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது இயல்பான ஒரு நடைமுறை. இன்னொன்று, அதை கண்டு ஆனந்தப்படுதல். இது மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று. இருப்பினும் கூட இந்த ஒரு செயலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من رأى صاحب بلاء فقال الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا إلا أوفي من ذلك البلاء قائنا ما كان ما عاش. எவரொருவர் துயரத்தால் பீடிக்கப்பட்டவரை கண்டு, துன்பத்தால் அகப்பட்டு கொண்டவரை கண்டு, உன்னை ஆழ்த்திய சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றி, மேலும் தன்னுடைய அதிகமான படைப்புகளை விட என்னை சிறந்தவனாக ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று ஓதி வருகிறாரோ, அந்த துயரத்தை விட்டும் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கப்படுவார். அது எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சோதனையில் பீடிக்கப்பட்டவருடைய காதுகளில் இந்த செய்தி படும்படியாக இந்த துவாவை ஓடக்கூடாது. காரணம், அது அவருக்கு ஒரு மன வருத்தத்தை தரும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.